Hi, good morning to everyone from Sunrise Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்றைய டாபிக் அப்படின்னா பில். இத தமிழ்ல சட்ட முன்வரைவு இல்ல மசோதா அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறது என்ன அப்படின்னு இன்னைக்கு டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல இந்த சட்ட முன்வரைவு பத்தி இதனுடைய வரையறை பார்க்க போறோம். இந்த வரையறையில இது எந்த ஆர்டிக்கிளுக்கு கீழ வருது? இதுல எத்தன டைப் இருக்கு? ஸோ, அதுல இன்னைக்கு ஆர்டினரி பில் அதாவது சாதாரண சட்ட முன்வரைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த ஆர்டினரி பில் பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். சரியா? இது இன்னைக்கு. அடுத்தடுத்த நாட்கள்ல இன்னும் மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் பில் இருக்கு. அதுல இன்னைக்கு ஒரு டைப் பார்க்குறோம். மிச்சம் இருக்க அடுத்த 3 டைப் வந்து அடுத்த காணொளியில நம்ம பார்க்கலாம். அந்த 4 பில் முடிச்சோனே, அந்த 4 பில்லோட கம்பேரிசனும் நான் உங்களுக்கு குடுக்குறேன். சரிங்களா? ஸோ, பில் அது எப்படி இந்த இந்த 2, 3 காணொளி அடுத்தடுத்த காணொளியில நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பில் சட்ட மசோதா அது எப்படி நாடாளுமன்றத்தில அது தாக்கல் செய்யப்படுது, அது எப்படி பாஸ் ஆகுது, அதுக்கு என்ன ப்ரொசீஜர், ஸோ அத பத்திய காம்ப்ரஹென்சிவ் இன்ஃபர்மேஷன் பிளஸ் கம்பேரிசன் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கிளியர் ஆயிரும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் பாலிட்டி. இது வந்து அரசியல் அறிவியல்ல ஒரு ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஸோ அதனால இத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தலாம். ஓகே. இப்ப பில் அப்டின்னா என்ன அப்டின்னு பார்ப்போம். ஸோ பில் அப்டிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. திஸ் இஸ் அ ப்ரொபோஸ்டு லெஜிஸ்லேஷன். அதாவது முன்மொழியப்பட்ட சட்ட வரைவு. இதுதான் கீவேர்டு. ஒரு சட்ட வரைவு இருக்கு. டிராஃப்ட் லெஜிஸ்லேஷன். அத நாடாளுமன்றத்தில தாக்கல் செய்றோம். அந்த நாடாளுமன்றத்தில டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ அப்படி முன்மொழியப்பட்ட சட்ட மசோதா. அதுக்கு பேரு தான் பில் அப்படின்னு பேரு. சரிங்களா? இ இ இ இவ்வளோதான். இதுக்கு மேல இங்க அ நீங்க ஓகே. இந்த பில் என்ன ஆகும் அப்படின்னா, நாடாளுமன்றத்தில நிறைவேற்றப்பட்டா, அது பிரசிடென்ட்டோட ஒப்புதலுக்காக போகும். பிரசிடென்ட் ஒன்ஸ் அந்த பில்ல அப்ரூவ் பண்ணிட்டாரு அத. பிரசிடென்ட் அசென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நாடாளுமன்றத்தில சட்ட முன்வரைவு தாக்கல் செய்றோம். மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பில்லுக்கும் ஒரு செர்டைன் ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் படி பாஸ் பண்ணியாச்சு, மசோதா நிறைவேறியாச்சு அப்படின்னா, அது குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு போயி, குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்றுச்சு அப்படின்னா, அது சட்ட புத்தகத்தில் இடம்பெற்று சட்டமாகும். ஸோ இத தான் நம்ம இந்த இதுல சொல்லியிருக்கோம். சரிங்களா? பில் சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேறுது. அது சட்டமாகுது. சரியா? ஓகே. இப்ப பில் அப்டின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுட்டோம். அந்த பில்லுக்கும் சட்டத்திற்குமான ஒரு தொடர்பு என்ன? சட்டமாகுறதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில வரைவாக அந்த சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு, விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு, விவாதம் முடிந்த பின்பு 2 அவைகளாலும் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வரைவு அல்லது மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு, குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்பு சட்ட புத்தகத்தில் இடம்பெற்று அது சட்டமாகிறது. இவ்வளவுதான். சரி, ஓகே. இப்ப மசோதா அப்படின்னா என்ன? பில் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் பில் பார்க்கணும் இல்லையா? ஸோ இதுல 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 நிறைய டைப்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 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 டைப்ஸ் 2 வகையில பிரிக்கலாம். இத வந்து இங்க பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் கன்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. பேஸ்ட் ஆன் கன்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த கன்டென்ட்னா உள்ள இருக்கக்கூடிய பொருட்களுடைய விவாதத்தை பற்றியது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இன்ட்ரோடியூஸ் த பில். இத பொறுத்து 2 வகையா நம்ம பிரிக்கலாம். ஓகே. பேஸ்ட் ஆன் த கன்டென்ட் இத இத 4 டைப் இருக்கு. ஒண்ணு ஆர்டினரி பில் சாதாரண சட்ட முன்வரைவு. இன்னொன்னு மனி பில் பண மசோதா. 3வது ஃபினான்ஸ் பில் நிதி மசோதா. 4வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பில் அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதா.
இதுல 4 டைப் இருக்கு. இந்த 4 டைப் தான் சட்ட முன்வரைவினுடைய வகை இல்ல பிரிவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஆர்டினரி பில் சாதாரண சட்ட முன்வரைவு, அந்த சாதாரண சட்ட முன்வரைவு பற்றிய காம்ப்ரஹென்சிவ் ஒருங்கிணைந்த ஒரு தரவுகள் அதை பற்றி நம்ம பார்க்குறோம். காம்ப்ரஹென்சிவ் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேஸ்ட் ஆன் ஹூ இன்ட்ரடியூஸ் அப்படிங்கிறத பொறுத்து இதை 2 வகையாக பிரிக்கலாம். கவர்மெண்ட் பில் அப்படின்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று பிரைவேட் பில். ஒருவேளை எம்பிஸ் ஒரு மினிஸ்டர் அதாவது இதை ஒரு மந்திரி ஒரு சட்ட முன்வரைவை தாக்கல் செய்தாரு அப்படின்னா அதுக்கு பேரு கவர்மெண்ட் பில். மந்திரியை தவிர வேறு யாராவது, அதாவது எந்த ஒரு எம்பி, அது ஆளுங்கட்சி எம்பியா இருந்தாலும் சரி இல்ல எதிர்கட்சி எம்பியா இருந்தாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஜேபி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா பிஜேபியை சேர்ந்த ஒரு மினிஸ்டர் தாக்கல் பண்றாரு அப்படின்னா அதுக்கு பேரு கவர்மெண்ட் பில். பிரைவேட் பில் அப்படின்னா அது பிஜேபியை சேர்ந்த எம்பியா இருந்தாலும் சரி இல்ல வேறு கட்சியை சேர்ந்த எம்பியா இருந்தாலும் சரி, அது வேற எந்த எம்பியா இருந்தாலுமே அதுக்கு பேரு பிரைவேட் பில். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஒருவேளை ஆளுங்கட்சி எம்பி அந்த சட்ட முன்வரைவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தால் அது கவர்மெண்ட் பில்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒன்லி மினிஸ்டர், வெரி சிம்பிள்ங்க. கவர்மெண்ட் பில், பிரைவேட் பில். மினிஸ்டரை தவிர வேற யார் அந்த சட்ட முன்வரைவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தாலும் அதற்கு பெயர் பிரைவேட் பில். மினிஸ்டர் பண்ணா அதுக்கு பேர் கவர்மெண்ட் பில். சரிங்களா? ஓகே. ஸோ 2வது முடிஞ்சு. ஓகே, இப்போ ஆர்டினரி பில்லை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம. ஓகே, இந்த ஆர்டினரி பில் அப்படிங்கிறத முதல்ல இதில் கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கலில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 107, 107. இந்த 107வது எதை பற்றி சொல்லுதுன்னா இன்ட்ரோடக்ஷன் அண்ட் பேசேஜ் ஆஃப் த ஆர்டினரி பில். நாடாளுமன்றத்தில் அந்த சட்ட முன்வரைவை, சாதாரண சட்ட முன்வரைவை அறிமுகப்படுத்துதல் மற்றும் நிறைவேற்றுதல் சம்பந்தமாக சொல்லுதுதான் இந்த ஆர்டிகல் 107. ஓகே, இப்போ சட்ட முன்வரைவுனா என்ன தெரியும்? அது என்ன சாதாரண சட்ட முன்வரைவு? அதில் ஒவ்வொரு 4 டைப் பார்த்தோம். ஸோ அந்த 4 டைப்ல இந்த ஆர்டினரி பில், சாதாரண சட்ட முன்வரைவு அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கும். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெரி சிம்பிள். பணம் சம்பந்தப்பட்ட, நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த பட்டியல்ல இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி ஒரு மசோதா பேசுச்சு அப்படின்னா அந்த மசோதா ஆர்டினரி பில். வெரி சிம்பிள். பண மசோதாவோ இல்ல நிதி மசோதாவோ இல்லாம சாதாரண ஒரு விஷயங்களை பத்தி அது டீல் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஆர்டினரி பில். A ordinary bill deals with any subject other than finance. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர பிற விஷயங்களை பத்தி அந்த மசோதாவுடைய கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஆர்டினரி பில். சரிங்களா? ஓகே, இப்போ 4வது பாயிண்ட் முடிஞ்சது. இப்போ அடுத்தது 5th பாயிண்ட். ஓகே, இப்போ கண்டென்ட் எல்லாம் நீங்க ரெடி பண்ணிட்டீங்க, இந்த மசோதாவை தாக்கல் செய்யணும். இந்த மசோதாவை தாக்கல் செய்யும் போது எந்த அவையில தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா? நமக்கு தெரியும் நாடாளுமன்றத்தில் 2 அவைகளை கொண்டது, பை கேமரல் சிஸ்டம். ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை. இந்த மசோதாவை நீங்க எங்க கொண்டு வரலாம் அப்படின்னா மக்களவையிலையும் கொண்டு வரலாம், மாநிலங்களவையிலையும் கொண்டு வரலாம். இதையே சொல்லியிருக்கானா சில மசோதாக்களை மக்களவையில மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதனால இந்த பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ ஆர்டினரி பில், சாதாரண சட்ட முன்வரைவை மக்களவை அல்லது மாநிலங்களவை எதுல வேணாலும் நீங்க தாக்கல் செய்யலாம். அடுத்தது இதை யாரு பண்ணலாம் அப்படின்னா இப்போ 2 வகை பார்த்தோம். ஒன்று பிரைவேட் பில், இன்னொன்று கவர்மெண்ட் பில். மினிஸ்டர் பண்ணலாமா இல்ல அதர் தன் மினிஸ்டர் எனி எம்பி பண்ணலாமா அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பை, அறிமுகப்படுத்துறது அப்படின்னா இது பிரைவேட் பில்லாவும் கொண்டு வரலாம், கவர்மெண்ட் பில்லாவும் கொண்டு வரலாம். அப்படின்னா அமைச்சர் இல்ல எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், எம்பிஸ் யாரு வேணாலும் இதை அறிமுகப்படுத்தலாம். சரியா? ஓகே, இப்போ
அடுத்தது சில செர்டைன் பில்ஸ் இருக்கு. ஸோ அந்த பில்லெல்லாம் நீங்க நாடாளுமன்றத்துல அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா, குடியரசுத் தலைவரோட முன் பரிந்துரை வேணும். பிரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனோட மட்டும்தான் சில மசோதாக்களை நீங்கள் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். ஸோ இந்த ஆர்டினரி பில்லுக்கு அப்படி குடியரசுத் தலைவரோட முன் பரிந்துரை வேணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. You can introduce an ordinary bill without the recommendation of president. குடியரசுத் தலைவரோட பரிந்துரை ஒப்புதல் இல்லாமலேயே நீங்க இந்த ஆர்டினரி பில்ல மக்களவையிலயோ இல்ல மாநிலங்களவையிலயோ தாக்கல் செய்யலாம். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தது இதுல இந்த இதுல நீங்க ஒரு பில்ல வந்து மக்களவையில தாக்கல் பண்ணி மக்களவை அதற்கு ஒப்புதல் அளித்து அது மேல் அவை என்று அழைக்கக்கூடிய ராஜ்யசபாக்கு போகுதுன்னா, ஆர்டினரி பில்லை பொறுத்தளவுக்கு அந்த ராஜ்யசபாக்கு என்ன அதிகாரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, மக்களவையால் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவை மாநிலங்களவை திருத்தவோ அல்லது நிராகரிக்கவோ முடியும். அதுல திருத்தம் கொண்டு வரலாம், இல்ல ஒட்டுமொத்தமா அதை நிராகரித்து இந்த பில் சரியானதல்ல, இதற்கு மாற்று வேண்டும் அப்படின்ற கருத்தையும் அவங்க முன்வைக்கலாம். இதுதான் இந்த பவர் ஆஃப் ராஜ்யசபா. இந்த மாநிலங்களவையின் அதிகாரம். அதுவும் நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? ஆர்டினரி பில்லை பத்தி மட்டும்தான் பார்த்துருக்கோம். நம்ம 4 டைப் ஆஃப் பில் பார்த்தோம். ஆர்டினரி பில், மணி பில், ஃபினான்ஸ் பில், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். இதுல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே, இந்த பாயிண்ட் எல்லாமே காம்ப்ரஹென்சிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆர்டினரி பில். அதாவது சாதாரண சட்ட முன்வரைவுல மக்களவையால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதாவை திருத்தவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் உண்டு. ஓகே. இன்னொன்னு டீடென்ஷன் பீரியட் அப்படின்னாங்க. எவ்வளவு நாளைக்கு மாநிலங்களவை ஒருவேளை இந்த மசோதா மக்களவையிலையும் சாதாரண சட்ட முன்வரைவு மக்களவையிலையும் அறிமுகப்படுத்தலாம், மாநிலங்களவையிலையும் அறிமுகப்படுத்தலாம். ஒருவேளை இந்த சாதாரண சட்டம் ஒரு முன்வரைவு மக்களவையில அறிமுகப்படுத்தப்பட்டு மக்களவையால் நிறைவேற்றப்பட்டது மாநிலங்களவைக்கு போகுது அப்படின்னா, மேக்சிமம் பீரியட் அரசியல் சாசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, 6 மாத காலத்திற்கு எந்த முடிவும் எடுக்காமல் இந்த சட்ட முன்வரைவு மாநிலங்களவை நிறுத்தி வைக்க முடியும். மேக்சிமம் பீரியட். இதை எவ்வளோ நாளைக்குள்ள டிஸ்கஷனுக்கு எடுத்துக்காம இருக்கலாம் அப்படின்னா, 6 மாசத்துக்கு நீங்க அந்த மசோதாவை கிடப்புல போடலாம். இதுதான் இதனுடைய அர்த்தம். டீடென்ஷன் பீரியட்னா நிறுத்தி வைக்கிறது. மேக்சிமம் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதங்கள். சரியா? ஓகே. இப்போ ஒரு சில பில்லை பொறுத்தளவுக்கு ஸ்பீக்கர் மக்களவையிலிருந்து மாநிலங்களவைக்கு நீங்க பில்லை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது சர்டிஃபை பண்ணணும், இது இந்த பில் தான் அப்படின்னு. ஸோ ஆனா இந்த சாதாரண சட்ட முன்வரைவுக்கு சபாநாயகர் எந்த சான்றளிப்பு சர்டிபிகேஷனும் கொடுக்கும்ல, இது சாதாரண சட்ட முன்வரைவு தான் அப்படின்னு அவரு எந்த சான்றளிப்பும் கொடுக்க தேவையில்லை. ஆனா சில மசோதாக்களுக்கு ஸ்பீக்கர் சர்டிஃபை பண்ணணும். மக்களவையிலிருந்து மாநிலங்களுக்கு போகணும்னா, எப்பா இந்த பில் தான் நாங்கள் நிறைவேற்றிருக்கோம், இது ஃபார் எக்ஸாம்பிள் மணி பில் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி நிறைவேற்றிருக்கோம், இது மணி பில் தான் அப்படின்னு சர்டிஃபிகேஷன் நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் கொடுக்கணும். ஆனா இந்த சாதாரண சட்ட முன்வரைவுக்கு அது தேவை கிடையாது. டஸ் நாட் ரெக்வயர் த சர்டிஃபிகேஷன் ஃபார் ஆர்டினரி பில். யாரோட சர்டிஃபிகேஷன்? ஸ்பீக்கரோட சர்டிஃபிகேஷன், சபாநாயகரோட சர்டிஃபிகேஷன். ஓகே. இப்போ அடுத்தது ஒன்று இருக்கு, ஜாயிண்ட் சிட்டிங். இந்த ஜாயிண்ட் சிட்டிங் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் மக்களவையால நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா மாநிலங்களவைக்கு செல்லும் போது மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும் இடையில ஒரு டிஸ்அக்ரிமெண்ட், அதாவது ரெண்டுக்கும் ஒரு ஒப்புமை இல்லாத விஷயம் வரும்போது அங்க ஒரு டெட்லாக் கிரியேட் பண்ணுது. ஸோ அப்படி ஒரு டெட்லாக், அதாவது வந்து சட்ட முன்வரைவு மசோதாவை நிறைவேற்றுவதில் 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு, அதாவது மேலவை கீழவை, லோக்சபா ராஜ்யசபா, இந்த 2 அவைகளுக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் சட்ட முன்வரைவை சட்டமாக்குவதில் சிக்கல் ஏற்படும். அது பிரசிடென்ட்டுக்கு அப்ரூவலுக்கு அனுப்பவே முடியாது. அப்ப
பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா ஈரவைகளின் கூட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுப்பார். சோ அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, that is called as joint sitting. ஆர்டிகல் 108 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஜாயிண்ட் சிட்டிங் இந்த பில்லை நிறைவேற்றுவதில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளுக்கும் கருத்து வேறுபாடு நிலவுவதால் இட்ஸ் டெட்லாக் கிரியேட்டட். ஸோ அப்போ அந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜாயிண்ட் சிட்டிங் கொண்டு வருவார். அது யார் கொண்டு வருவா அப்படின்னா அதற்கு அழைப்பு விடுப்பது குடியரசுத் தலைவர். ஸோ அதுக்கு பேர் தான் ஜாயிண்ட் சிட்டிங், ஆர்டிகல் 108. ஓகே. ஸோ ஓகே, இப்போ மசோதா நிறைவேறியாச்சு. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எல்லா மசோதாவுக்கும் இந்த ஜாயிண்ட் சிட்டிங் வரும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆர்டினரி பில்லுலே எல்லா மசோதாக்கும் இந்த ஜாயிண்ட் சிட்டிங் வரும்னு அவசியம் கிடையாது. இந்த ஜாயிண்ட் சிட்டிங் எப்போ வரும் அப்படின்னா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளுக்கும் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு சட்ட முன்வரைவை சட்டமாக்குவதில் நிறைவேற்றுவதில் சிக்கல் எழுந்தால் மட்டுமே இந்த ஈரவைகளின் கூட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஜாயிண்ட் சிட்டிங் வரும். இல்ல ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இல்ல, சர்டைன் ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னா அதன்படி பாஸ் பண்ணியாச்சு இந்த பில்ல அப்படின்னா இந்த பில் டைரக்டா பிரசிடென்ட்டோட அப்ரூவலுக்கு போய் இங்க பாருங்க, இப்ப இங்க 12வது பாயிண்ட். ஸோ இந்த பிரசிடென்ட் அசன்ட் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அப்படின்னா குடியரசுத் தலைவர் சாதாரண சட்ட முன்வரைவை பொறுத்தளவுக்கு அவருக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா he can altogether reject the bill. அந்த மசோதாவை அவர் நிராகரிக்க அதிகாரம் உண்டு. இல்ல செகண்ட்னா அதற்கு அப்ரூவ் பண்ணிடுவாரு, ஒப்புதல் கொடுத்துறாரு. அப்போ ஒப்புதல் கொடுத்தாரு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சட்ட புத்தகத்தில் இடம்பெற்று அது சட்டமாகும். இது எல்லாமே ஆர்டிகல் 111 யூஸ் பண்ணி பிரசிடென்ட் பண்றாரு. எதை யூஸ் பண்றாரு? ஆர்டிகல் 111. அவர் ஆர்டிகல் 111 பயன்படுத்தி ஒப்புதல் கொடுத்தால் மட்டுமே ஒரு சட்ட முன்வரைவு சட்டமாகும். அதுல அவருக்கு 3 ஆப்ஷன். அரசியல் சாசனம் ஆர்டிகல் 111 கீழே ஒரு பில் பாஸ் பண்ணி குடியரசுத் தலைவருக்கு போச்சுன்னா குடியரசுத் தலைவருக்கு 3 வகையான அதிகாரங்களை கொடுக்குது. ஒன்னு நிராகரிக்கலாம், இல்ல ஒப்புதல் கொடுக்கலாம், இல்ல 3வது ஒன்றுக்கு மறுபரிசீலனை செய்வதற்காக ரிட்டன் ஃபார் ரீகன்சிடரேஷன் யாருக்கு அனுப்புவோம் அப்படின்னா மத்திய மந்திரிகள் அவைகளுக்கு, அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லி இந்த மசோதா நிறைவேற்றி எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, இதுல இந்தந்தவாறு திருத்தம் செய்யலாம், இதை நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு திருத்தம் பண்ணி எனக்கு அனுப்புங்களே, இல்ல ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னாது குடியரசுத் தலைவர் அந்த பில்லை ரீகன்சிடர் பண்றதுக்கு யாருக்கு அனுப்பலாம்? மத்திய மந்திரிகள் சபைக்கு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அதை அனுப்பலாம். இந்த அதிகாரமும் இருக்கு. ஸோ இதுதான் ஒரு காம்ப்ரஹென்சிவ் இன்ஃபர்மேஷனை பற்றி ஆர்டினரி பில். இந்த ஆர்டினரி பில் எப்படி பாஸ் ஆகுது, அதே மாதிரி அடுத்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டினரி வேற டைப்ஸ் ஆஃப் பில் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ ரொம்ப குயிக்கா ஒரு ரீகேப். பில்னா என்ன? ப்ரப்போஸ்டு லெஜிஸ்லேஷன், அது பேசேஜ் ஆச்சு அப்படின்னா அது லாவாக பிரசிடென்ட் அப்ரூவோட சட்ட புத்தகத்தில் இடம்பெற்று சட்டமாகிறது. இதுல 4 பில் இருக்கு. ஆர்டினரி பில், மணி பில், ஃபினான்ஸ் பில், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். சாதாரண சட்ட முன்வரைவு, பண மசோதா, நிதி மசோதா, அரசியல் சாசன சட்ட மசோதா. சரியா? சரி, யார் இன்ட்ரடியூஸ் பண்றா? மேல சொன்னது கண்டென்ட்டை பொறுத்து. யார் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து அது கவர்மெண்ட் பில்லா பிரைவேட் பில்லா. கவர்மெண்ட் பில்லா இருந்தா ஒரு மினிஸ்டர் பண்ணணும். மினிஸ்டர் அல்லாத எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பண்ணாலும் அதுக்கு பேரு பிரைவேட் பில். ஓகே, இதனுடைய சரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 107. டெஃபினிஷன் அப்படின்னா ஃபினான்ஸ், மணி, நிதி, பண சம்பந்தப்பட்ட இன்னபிற பட்டியலில் உள்ள விஷயங்களை பத்தி ஒரு மசோதா பேசுனா அதுக்கு பேரு சாதாரண சட்ட முன்வரைவு. இதை எங்க கொண்டு வரலாம் அப்படின்னா மக்களவை, மாநிலங்களை, இதுல 2ல எங்க வேணாலும் இந்த மசோதாவை தாக்கல் செய்யலாம். இதை ஒரு மினிஸ்டரும் பண்ணலாம், ஒரு ஆர்டினரி
ஒரு எம்பியும் பண்ணலாம். ஸோ இன்ட்ரடியூஸ் பை இந்த ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது ப்ரியர் ரெக்கமெண்டேஷன், பிரசிடென்ட்டோட முன் பரிந்துரை அவசியம் இல்லை. ராஜ்யசபா இந்த சாதாரண மக்களவையால் நிறைவேற்றப்பட்ட, ஒருவேளை மக்களவையில் இது தாக்கல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மக்களவையால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா மாநிலங்களவை செல்லும்போது மாநிலங்களவையில நிராகரிக்கவோ அல்லது திருத்தவோ செய்ய முடியும். அடுத்து டிடென்ஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாத காலத்திற்கு இந்த மசோதாவை எந்த முடிவும் எடுக்காமல் கிடப்பில் போடலாம். இதுக்கு ஸ்பீக்கர் சர்டிபிகேஷன் அப்படிங்கிறது தேவை கிடையாது. இது மக்களவையிலிருந்து மாநிலங்களவைக்கு போகும்போது சபாநாயகரோட சர்டிபிகேஷன் சான்றளிப்பு தேவையில்லை. ஒருவேளை டெட்லாக் டிஸ்அக்ரீமெண்ட், 2 பேருக்கு இடையில இரு அவைகளுக்கிடையே கருத்து வேறுபட்டால் அங்க குடியரசுத் தலைவர் ஈரவை கூட்டத்திற்கு ஜாயிண்ட் சிட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ அப்புறம் பிரசிடென்ட் அசென்ட்ல 3 அதிகாரம் அவருக்கு ஆர்டிகல் 111 கீழே கொடுத்துருக்காங்க. ஒன்று அவர் அந்த மசோதாவை ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லை அப்ரூவ் பண்ணலாம், இல்லை மறுபரிசீலனை ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கு அனுப்பலாம். ஸோ இதுதான் காம்ப்ரஹென்சிவ் இன்ஃபர்மேஷன். அடுத்தடுத்த காணொலியில் நம்ம அடுத்த டைப் ஆஃப் பில்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ளஸ் ஒரு பில் எப்படி பேசேஜ் ஆகி அதுக்குரிய ப்ரொசீஜர் படி என்ன மெஜாரிட்டியில் 2 அவைகளிலும் பாஸ் பண்ணி எப்படி அது குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு போகுது அப்படிங்கிறத பற்றியும், எப்படி சட்டமாகுது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு 2-3 காணொலியில் இந்த பில்ஸை பற்றி நீங்கள் ஒரு 1 hour ஒவ்வொரு காணொலியும் ஒரு 20 நிமிடம், 20 இல்லை ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிடம் 25 நிமிடம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2-3 காணொலியில் ஒரு இந்த 4 மசோதா பத்தியில ஒரு முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைச்சிடும். இது ஒரு முக்கியமான பகுதி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் கீப் ப்ரிப்பேரிங். ஆல் த பெஸ்ட்.